யெஷுவாவின் மணவாட்டி சபை வழங்கும் வாழ்வின் வழி செப்டம்பர் மாதமடல் 2024. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பின் அரவணைக்கும் கரங்கள். எமது அன்பின் நண்பர்களே, வல்லமையுள்ள புயமும் பராக்கிரமமும் உன்னதமான வலது கரத்துடைய சர்வ வல்லவரை பணிந்து ஆணிகள் பாய்ந்த இரட்சிப்பின் கரங்களை நீட்டுகிற கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவை உயர்த்தி அவருடைய அன்பான அரவணைக்கும் கரங்களுக்குள் வரும்படி உங்களை அழைக்கிறோம். 10 விரல்களை உள்ளடக்கிய கைகளும் முழங்கைகளும் சேர்ந்து தோள்பட்டையுடன் இணைந்து கரங்களாகின்றன. மனிதன் தன் கரங்களை கொண்டு பற்பல வேலைகளை செய்கின்றான். ஒரு கையை இழந்து விட்டாலே அதற்கு ஈடு செய்யவே முடியாது. செயற்கை கைகள் கிடைத்தாலும் சொந்த கைகளுக்கு ஈடாகுமா? கரங்களை இழந்தவர்கள் சுயமாக எல்லா வேலைகளையும் முன்பு போல் செய்வது மிக கடினம். ஒவ்வொரு அவயவமும் கர்த்தரால் அருளப்பட்ட பரிசு என்பதை அதை இழந்தவர்களால் தான் அதிகம் உணர முடியும். பெருமதியான இக்கைகளை கரங்களை கொண்டு மனிதர்கள் செய்யும் வேலைகளும் செயல்களும் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? ஒரு குழந்தை வளரும் வரை அதை அரவணைத்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அதன் பெற்றோரின் கரங்களுக்கு கர்த்தர் ஒப்படைத்திருக்கிறார். சில கரங்கள் ஈவிரக்கம் இல்லாமல் குப்பை தொட்டிகளில் குழந்தைகளை போடும்போது யாருடைய கரமாவது அதை காப்பாற்றாவிட்டால் அதன் நிலை பொதுவாக ஒரு தாய் தன் குழந்தையை தன் கரங்களால் தூக்கி அணைக்கும் போது அது ஆறுதலையும் பாதுகாப்பையும் உணர்கிறது. அதுபோல் தங்களை சிறு வயது முதல் பராமரித்த தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிவதும் பின் நாட்களில் அவர்களுடைய முதிர் வயதில் கைவிடாதிருப்பதும் தேவன் எதிர்பார்க்கும் ஆரோக்கியமான உறவு. நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை செய்யாது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் கொடுத்த 10 கட்டளைகளில் 4வது கட்டளையின்படி அன்புள்ளம் கொண்ட ஆண்டவர் யெஷுவாவும் தன் சிறு பிராயத்தில் இவ்வுலகில் அவருடைய பெற்றோராயிருந்த யோசேப்பு மரியாள் இருவரையும் கனம் பண்ணி அவர்களது கரங்களுக்குள் அடங்கி இருந்தார். லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். சிலுவையின் அடிவாரத்தில் நின்ற தன் தாயை பராமரிக்கும்படி தன் சீடனுடைய கரங்களில் ஒப்படைத்து தன் பொறுப்பை நிறைவேற்றினார். யோவான் 19:27. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தேவனுடைய கரங்கள் ஒவ்வொரு சம்பவங்களிலும் தேவ பிள்ளைகளோடு இருந்து அரவணைத்ததை நாம் பல சம்பவங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். செருபாபேல், எஸ்தா, நெகமியா போன்றவர்கள் 2வது தேவாலயம் கட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள். கர்த்தருடைய அற்புத கரங்கள் அவர்களோடு இருந்ததால் அந்நிய ராஜாக்கள் முன் அவர்கள் நின்றபோது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். எஸ்தா 7:6. இந்த எஸ்தா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவரெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். நம்மீதும் கர்த்தருடைய கரம் இருக்குமானால் மேலான அதிகாரிகளும் நமக்கு உதவி செய்வார்கள். எஸ்தா 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடங்கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். நம் பயத்தை நீக்கி திடங்கொள்ள செய்யும் அதிசயம் கர்த்தரின் கரங்களுக்கு உண்டு. அதுவே நன்மை செய்யும் கரங்கள் என்று தேவ ஊழியன் எஸ்தா 8:22 எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்றும் மேலும் விளக்குகிறார். எதிரியின் தாக்குதலுக்கு பயப்படாமல் தடைகளை தாண்டி முன்னோக்கி செல்ல கர்த்தருடைய தப்புவிக்கும் கரங்கள் நமக்கு போதுமானது என்று நாமும் அறிய முடியும். எஸ்தா 8:31 எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவரின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கர்த்தருடைய கட்டளைகளை நேசித்து அவரது வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு அவர் அளிக்கும் வாக்குறுதிகளை பாருங்கள். எசேக்கியேல் 36:7 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். சில நேரங்களில் நம்மோடு கூடவே பழகும் மனிதர்களுக்கு நம்மை பற்றிய பார்வைகள், சிந்தனைகள் வேறு விதமாய் அமையலாம். ஆனால் நம்மை அன்பு செலுத்தி ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
விசனமடைந்த சீடர்கள் சிறுவர்களை ஆண்டவரிடத்தில் வராதபடிக்கு தடுத்த போதும் அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மாற்கு 10:16. இதை வாசிக்கும் அன்பானவர்களே, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து மற்றவர்களின் வசை சொற்களால் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருப்பவர்களே, உங்களை நீங்களே கூட அற்பமாக எண்ணுவீர்களானால் கர்த்தருடைய அரவணைக்கும் அன்பு கரங்களுக்குள் வாருங்கள். சங்கீதம் 119, 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணை இருப்பதாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவரது பரிசுத்த வேதம் அவரிடத்தில் இன்னும் கிட்டிச் சேர்க்க உதவியாயிருக்கும். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணையாயிருப்பார். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர், ஆதரவற்றவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் என்று இருக்கிற பலருக்கு இலங்கை இந்திய தேசங்களிலும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்தவ அமைப்புகளும் உணவு, உடை, உறைவிடம் கொடுத்து உதவிக்கரம் நீட்டுகின்றன. அரவணைக்கும் கர்த்தரை நாம் கிட்டிச் சேரும் போது அவர் நம்மை தள்ளிவிடுவாரோ? இப்படிப்பட்ட மேன்மையுள்ள கர்த்தரின் அன்பான அரவணைக்கும் கரங்கள் இன்னும் பல செயல்களை செய்திருக்கிறது. அவரது அதிசய கரங்களே சகலவற்றையும் படைத்தது என்று கர்த்தரே சொல்கிறார். ஏசாயா 45:12. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். நாம் எல்லாரும் படைத்த பரிசுத்தரை நினைப்போம். எம் உள்ளம் உணர்வுள்ளதாகி அவர் விரும்பும் வழியை நாடுவோம். சங்கீதம் 119:73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தரின் கரங்களுக்குள் வராவிட்டால் இன்னொரு கரம் நம்மை திசை மாறி பயணிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்களா? சத்ருவாகிய சாத்தானின் கரங்களில் உலகம் சிக்குண்டு கிடக்கிறது. பிசாசின் கரங்களில் சிக்குண்டதால் பாவத்தின் பிடியில் அடிமைத்தன வாழ்வில் சத்ருவின் கட்டுக்களோடு பரம்பரை சாபங்களோடு வாழும் தன்னால் படைக்கப்பட்ட மனித குலத்தை காப்பாற்ற சிலுவையில் ஆணிகள் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டது மீட்பராம் இயேசுவின் கைகள் அல்லவா? ஆம், நமக்காக பாடுகள் பட்டவரும் பாவத்தை போக்க வந்தவருமான மீட்பரின் கரங்கள் நமக்காக விரிக்கப்பட்டன. இன்றும் நம்மை நோக்கி அக்கரங்கள் அழைக்கின்றன. இயேசு பரமேறிய பின்னும் அவருடைய சீடர்களோடு அவரது அற்புத அதிசய பாதுகாக்கும் கரம் தொடர்ந்து வழிநடத்தியது. சீடர்கள் மூலம் உலகத்துக்கு தனது நற்செய்தியை தெரிவிக்க விருப்பம் கொண்டார். அவர்கள் அறிவித்த அச்செய்தி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை வெளிப்படுத்தினார். தேவ திட்டத்தின்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவை யூதர்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தனர். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆண்டவர் இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று அவருடைய சீடர்கள் போதித்தனர். அதை கேட்டதால் மனம் திரும்புதல் அநேகருடைய வாழ்வில் வந்தது. அப்போஸ்தலர் 11:21. கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்து திரும்பினார்கள். ஆம், சாத்தானின் சதித்திட்டத்தால் முதல் பெற்றோர் அவனுடைய கரங்களுக்குள் சிறைப்பட்டு போக ஒவ்வொரு மனிதனும் பாவ மாம்சத்தில் பிறக்க நேர்ந்தது. பாவம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்நாட்களில் அவனை மேற்கொண்டு ஜெயிக்கிறது. அதிலிருந்து தப்ப தேவன் தமது குமாரன் மூலம் ஒரே வழியை ஏற்படுத்தினார். இன்றும் அநேகருடைய வாழ்வில் அவருடைய கரம் வழி நடத்துகின்றது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறியவர் சமாதானத்திற்காக மெய்யான அன்புக்காக ஏங்கும் உள்ளங்களை அவரது அரவணைக்கும் அன்பு கரங்களுக்கு வைத்து தனது ஒவ்வொரு வார்த்தைகளாலும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் வாக்கு பண்ணியபடி அவரது மீள் வருகை சமீபம். உலகில் நடக்கும் சம்பவங்கள் அதற்கு சாட்சி. சகலவற்றையும் துல்லியமாக தெரிவிக்கும் வேதாகமம் நடக்கும் சம்பவங்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல தீர்க்கதரிசிகளை கொண்டும் இறுதியாக தேவகுமாரன் மூலமாகவும் தெரிவித்திருக்கிறது. இன்னும் கொடுமையான காலம் வரவிருக்கிறது. யாவரும் மனம் திரும்பவும் மீட்பு பெறவும் வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஒப்பு கொடுக்க வேண்டியது நம் பொறுப்பு. நம்மை அவருடைய கரங்களுக்குள் ஒப்படைத்தால் எதிரடியான காரியங்கள் நம்மை தாக்காது என்பது நிச்சயம். அவரது அன்பின் அரவணைக்கும் கரங்களுக்குள் வாருங்கள். அப்பொழுது பாதுகாப்பை, ஆறுதலை, விடுதலையை, சமாதானத்தை உணர்வீர்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். மீட்பின் கரம் உங்களோடு இருப்பதாக. மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு அன்புடன் இயேசுவின் மனவாட்டி சபை.